எல்லா புகழும் இறைவனுக்கே. லைக்காவுடைய பிரம்மாண்ட படம் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய பொருட்செலவில் பெரிய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரஜினிக்கே வந்து பார்த்திங்கன்னா 150 கோடி சம்பளம், 200 கோடி சம்பளம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு 160 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நம்ப முடியாத தகவலாக இருக்குது. பட் மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. டிஜே ஞானவேல் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் அமைச்சு டைரக்ஷன் பண்ணுறாரு. ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தார் நம்ம டிஜே ஞானவேல். ஸோ இவருடைய படம் அப்படிங்கும்போது நிச்சயமாக சமூக கருத்து நிறையா இருக்கும். இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ராணா தகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர் இவங்க எல்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளம் அப்படின்னு சொல்லலாம். பேன் இண்டியன் முறையில் இந்த படம் வந்து எல்லா மொழிகள்லையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி எஸ்ஆர் கதிர் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒளிப்பதிவு பண்ணுறாரு. ஃபிலோமின் ராஜ் இவங்க தான் வந்து எடிட்டிங் பண்ணுறாங்க. இசை அனிருத், தயாரிப்பு வந்துட்டு லைக்கா, ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் நம்ம ஞானவேல் ராஜா. இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரஜினிகாந்துடைய படம் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா விழா கோலம் தான் அன்றைய தினத்தில். ஸோ எந்த தேதியில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரியல. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு முற்றிலும் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விழா வந்துட்டு கொண்டாடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுற மாதிரி இந்த படத்தை கொண்டாடிட்டாங்க.